ஹலோங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சைக்கிமாக்குறீங்களா? நாங்கள் இங்கே எல்லோரும் சைக்கிமாக்குறோங்க. இன்றைக்கி வந்துங்க நான் வந்து ஒரு சின்ன தக்காளி பழம் சோறு செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உளுத்தப்பயிறு போடுறேன். ஆனாங்க அவ்வளோதான். இதில் வந்து கறிப்புள்ள வந்து நான் அப்புறமெல்லாம் போடுறேன். ஐயோ, இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டுறேன், கொஞ்சோண்டு கறிப்புள்ள போட்டுக்கிறேன். இதை வந்து லேசாக கொஞ்ச நேரம் செவர வைக்கலாம். இப்போ வந்து இஞ்சி கொஞ்சோண்டு நறுக்கி வச்சிங்கன்னா, என்கிட்ட வந்து பூண்டு இல்லை, அதனால் வந்து நான் வந்து பூண்டு தூள் வந்து இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அதை வந்து நான் கொஞ்சோண்டு இதில் போடுறேன். உங்களுக்கு அதே தாங்க வரும், அந்த பூண்டு வாசனை எல்லாம் தான். என்னத்தான் இருந்தாலும் இஞ்சி பூண்டை நசுக்கி போட்டால் அது ஒரு ருசி. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் வந்து நான் இந்த பூண்டு தூள் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து பூண்டு தூளும் இஞ்சி தூளும் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, ரொம்ப சூப்பராக வரும். அதே கூத்தாங்க இருக்கும். நல்லா இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம், கொஞ்சமாக புதினா போடுறேன், தக்காளி பழம் போட்டுக்குவோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி பழம்லாம் கொஞ்சம் குழையிற மாதிரி நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். மஞ்சள் தூள், கலந்த தூள், இதில் வந்து எல்லாமே இருக்கும் பாருங்கள். இல்லை, கொரியாண்டர் இருக்கும், மல்லித்தூள் இருக்கும், மஞ்சள் தூள் இருக்கும், எல்லா தூளுமே இருக்குங்க, மிளகாத்தூள் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காரம் இது. அதனால் நான் வந்து வெறும் இந்த கலந்த தூள் மட்டும் போடுறேன். இது கூட வந்து கொஞ்சோண்டு சீரகத்தூள் போடுறேன் நான். சமயத்தில் இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்ச தூளை போட்டுக்கலாங்க. இந்த சாந்து வந்து கொஞ்சோண்டு பொரியணும்ல, அப்போ அதுக்கு வந்து நம்ம லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த சாந்தை வந்து கொஞ்சோண்டு பொரிய வைக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி நான் வந்து ஊற்றுறேன் இதில். உங்களுக்கு வந்து காரம் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப காரமாக செய்யலைங்க. கொஞ்சம் உப்பு குறையுது, கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. நாங்க பாருங்கள், நான் வந்து ரொம்ப சாப்பாடு செய்யலை, கொஞ்சமாக தான் செய்கிறேன். இதை வந்து நம்ம இப்போது அழகாக நம்ம வடித்து வச்ச சோறை வந்து இதில் போட்டு மெலாஞ்சே பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சோஸாகிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணியை வந்து லேசாக ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த சோஸில் வந்து இப்போ நம்ம சோறை வந்து நம்ம போட்டு பெறணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும். இந்த சோஸை வந்து நம்ம நல்லா வந்து ஆற விட்டுட்டு தான் நம்ம வச்சு வச்சுக்கிற சோறை வந்து இதில் போட்டு பெறட்டுவோங்க. சரி, இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த சாதத்தை சோறை வந்து இப்போ இதில் போட்டு நம்ம வந்து இதை கிளறிடலாம். அதனாங்க இது கூட வந்து நீங்கள் அந்த முட்டை இருக்குது பாருங்கள், முட்டை, மீன் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா, முட்டை அவிச்சு வச்சுக்கிறேன். அதை வந்து இன்றைக்கி நான் ஒரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு பொரிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறாங்க. வரலாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சமாக அப்படி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்ப்போமாங்க. செம்மச்சதுங்க. இது கூட இன்னும் அந்த முட்டையை நம்ம பொரிச்சு சாப்பிட்டோம்னா செம்மச்சாக்கும். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் வேணும்னா நீங்கள் வந்து காரம் போட்டுக்கோங்க.
நான் வந்து ரொம்ப காரம் போடல, ஏன்னா இது எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. சரிங்க, இந்த வீடியோ செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.